விரிவுரை ஒன்றை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். எங்களுடைய வளவாளர் திரு சார் அவர்கள் இந்த விடயத்தை தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் இது தொடர்பில் ஒரு உரையரங்கை மேற்கொள்வதென்று திட்டமிட்டிருக்கின்றோம். அதுக்கான ஒத்துழைப்புகள் உங்களுடைய வருகையிலும் உங்களுடைய இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் பொறுத்தும் தங்கியிருக்கின்றது என்ற அடிப்படையை குறிப்பிட்டு இன்றைய தினம் அறகலைய அரசியல் தோற்றமும் மாற்றமும் ஈழ விடுதலை போராட்டம் முதல் ஏவிபி வரை என்ற இந்த தலைப்பில் ஒரு நீண்ட அரசியல் அனுபவங்களையும் அரசியல் ஈடுபாட்டையும் பங்கெடுப்பையும் அறிவியல் பூர்வமான உரையாடலையும் செய்து வருகின்ற எங்களுடைய வளவாளர் இன்றைய தினம் ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய காலப்பகுதியிலிருந்து ஜேவிபி வரையான என்ற இந்த அறகலைய அரசியலினுடைய அடிப்படைகளையும் அவற்றினுடைய நியதிகளையும் உங்களோடு உரையாடுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார். அவை இந்த உரையரங்கில் ஏறக்குரிய ஈழ விடுதலை போராட்டம் தந்திருக்கின்ற கருத்தியல் ரீதியான அல்லது எண்ணக்கரு சார்ந்த அல்லது கோட்பாடு சார்ந்திருக்கக்கூடிய முதன்மைகள் கோடிட்டு காட்டப்படுவதோடு அவற்றின் மிக முக்கியமாக நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கின்ற ஜனநாயகம், பெண் விடுதலை, சுதந்திரம், உரிமை, சமாதானம், சமத்துவம், ஒடுக்குமுறை, மனித உரிமை என அனைத்து அம்சங்களிலும் பெறப்பட போகின்ற அல்லது முக்கியத்துவம் பெறுகின்ற அம்சங்களை பற்றிய உரையாடலை இந்த உரையரங்கில் நாங்கள் முதன்மைப்படுத்த விரும்புகிறோம். ஈழ விடுதலை போராட்டம் என்பது இத்தகைய அம்சங்களுக்கான ஒரு அடிப்படையை இலங்கைத்தீவில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதற்கு அப்பாலும் அதனுடைய செல்நெறி தாக்கத்தை செலுத்தியிருக்கின்றது. தென்னாசிய அரசியலோடு கூட அவற்றினுடைய முக்கியத்துவம் உணரப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலான ஒரு உரை அரங்காகவே இன்றைய உரையரங்கினுடைய அடிப்படை காணப்பட இருக்கின்றது. அவை நிச்சயமாக இந்த உரை பகுதியினுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு வளவாளரிடம் இன்றைய உரையரங்கனுடைய பகுதியை ஒப்படைத்து மீளவும் எங்களுடைய சந்தேகங்கள் அல்லது குழப்பங்கள் தொடர்பில் உரையாடுவதற்கான ஒரு நேரத்தையும் அதுக்கான வாய்ப்பையும் உங்களுக்கு வழங்குவதோடு அல்லது வழங்குவதன் மூலம் நாங்கள் நிறைய விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு முயற்சிப்போம் என்று குறிப்பிட்டு விடைபெறுகிறேன். திரு சார், உங்களுடைய உரை அரங்கை ஆரம்பிக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்களே, இங்கு இந்த உரையாடலில் கலந்து கொள்கின்ற அறிஞராளர்களே, ஊடகவியலாளர்களே, மாணவர்களே, விடுதலை விரும்பிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பை முற்றிலும் விஞ்ஞானபூர்வமானதாகவே கட்டமைப்பு செய்ய போகிறேன். வளமை போல முதலாவதாக அறகலைய அரசியலின் தோற்றமும் மாற்றமும். இந்த அறகலைய அரசியலின் தோற்றத்தையும் மாற்றத்தையும் புரிந்து கொண்டால் இன்றைய இலங்கையின் அரசியலை மட்டுமல்ல, எதிர்கால இலங்கையின் அரசியலையும் இனப்பிரச்சனையையும் இலங்கையினுடைய உறவையும் சர்வதேச உறவுகளையும் புரிந்து கொள்வது சாத்தியம். அத்தகைய பின்னணியில் தான் அறகலைய அரசியலின் தோற்றமும் மாற்றமும் என்ற தலைப்பை நாம் இங்கு தெரிவு செய்துள்ளோம். இங்கு அறகலைய அரசியலின் தோற்றமும் மாற்றமும் முக்கியமாக ஈழ விடுதலை போராட்டம், அதைத் தொடர்ந்து ஏவிபியினர் அறகலைய போன்ற அனைத்து அம்சங்களுக்கு ஊடாகவும் இது பிரயாணிக்க உள்ளது. இந்த வகையில் நாம் ஈழப்போராட்டத்தில் இருந்தே இலங்கையின் அரசியலை பார்க்க போகிறோம். அறகலைய என்பது ஈழப்போராட்டத்தினுடைய நேரடி விளை. ஏவிபி என்ற பதவிக்கு வந்திருப்பது என்பது ஈழப்போராட்டத்துக்கு எதிரான ஒரு இனவாதத்தின் நேரடி விளை. இங்கு ஈழப்போராட்டத்தையும் இலங்கையில் ஏற்பட்ட அரச ஒடுக்குமுறைகளையும்
ஈழத்தமிழர்கள் பக்கம், இந்திய அரசு பக்கம், சர்வதேச அரசியலின் பக்கம் ஏற்பட்ட மாற்றங்களையும் நாம் ஒன்றுடன் ஒன்று பின்னிப்படைந்து பார்க்க வேண்டும். ஆனால் நான் இந்த குறுகிய அளவில் இன்று ஈழப்போராட்டம், அறகலைய ஜேவிபி என்ற இந்த நேரடி இணைப்புக்குள்ளால் மட்டும் இப்பிரச்சனையை இன்று நான் பார்க்க போகிறேன். இவற்றை முக்கியமாக 3 விதமான அரசியல் தத்துவார்த்த கண்ணோட்டத்திலிருந்து, கோட்பாட்டு கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக தி அதர் சைட் ஆஃப் பாலிடிக்ஸ். இதுதான் நான் பார்க்க போகின்ற பிரதானமான மெத்தடாலஜி, அணுகுமுறை. இங்கு 3 அம்சங்கள் அரசியலை பார்ப்பதற்கு இருக்கின்றன. ஒன்று, தி எசன்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ், அரசியலின் உள்ளடக்கம். 2, அரசியலின் மறுபக்கம், தி அதர் சைட் ஆஃப் பாலிடிக்ஸ். 2. மூன்றாவது, இன்சைட் பாலிடிக்ஸ். இந்த 3 விஷயங்களையும் ஒன்றோடு ஒன்று தொடர்படுத்தி புரிந்து கொண்டால்தான் ஒரு அரசியல் பிரச்சனையை சரிவர புரிந்து கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் நான் பிரதானமாக தி அதர் சைட் ஆஃப் பாலிடிக்ஸை தான் எடுக்கிறேன். ஆனால் அதர் சைட் ஆஃப் பாலிடிக்ஸோடு சேர்ந்து இன்சைட் பாலிடிக்ஸும் தி எசன்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸும் வரும். பிரதானமாக எனது ஆரம்பத்தை தி எசன்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸில் இருந்து ஆரம்பித்து நான் அவை சம்பந்தமான கோவிலாக்களை, சமன்பாடுகளை நான் போட்டு இந்த பிரச்சனையை தொடர்ந்து வளர்த்து செல்வேன். முதலாவதாக நாம் பார்க்க வேண்டிய விடயம் ஒன்று உண்டு. உரிமையை மறுத்தால் சமாதானம் உடை. சமாதானம் வேண்டுமென்றால் உரிமையை முதல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உரிமையை ஏற்பதில் இருந்துதான் சமாதானத்தை பிரசவிக்க முடியும். உரிமை என்பது சுயத்தில் பிறக்கிறது. சுயத்தில் இருந்தே சுதந்திரமும், சுதந்திரத்தில் இருந்தே சமாதானமும் பிறக்கிறது. ஈழத்தமிழ் மக்களினுடைய உரிமைகளை ஒடுக்கிக் கொண்டு, அவருடைய சுயத்தை, சுயனுடைய உரிமையை ஒடுக்கிக் கொண்டு ஒருபோதும் இலங்கை தீவில் சமாதானத்தை பற்றி பேச முடியாது. இன்றைய இலங்கை ஜனாதிபதி கடந்த சில நாட்களாக வல்வெட்டித்துறை மற்றும் குடாநாட்டின் பல பகுதிகளுக்கு பிரயாணம் செய்திருக்கிறார். அந்த வகையில் அவர் பேசிய முக்கியமான பேச்சுக்களில் எல்லாம் தமிழர்களை நீங்கள் ஒன்றுபட்டு சமாதானமாக இருங்கள், சமாதானமாக அரசியல் நடத்த வாருங்கள், நாங்கள் இனி சமாதானமான இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்று. சமாதானம் என்பது அடிமைத்தனத்தின் மீது கட்டியெழுப்பப்பட முடியாது. அடித்து உடைத்து வைத்திருக்கப்படுபவனின் முதுகின் மீது ஏறி இருந்து கொண்டு நீ வாய் வத்திக் கொண்டிரு, அதுதான் சமாதானம், நீ மௌனமாக இரு, அதுதான் சமாதானம் என்று சொல்ல முடியாது. ஒடுக்கப்பட்ட, யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை வழங்குவதிலிருந்து, உலகில் எங்குமே உரிமையை ஏற்றுக்கொள்வதிலிருந்தே சமாதானம் ஸ்தாபிக்கப்பட முடியும். இந்த முதலாவது கோட்பாட்டை அனைவரும் கருத்தில் கொள்ளுங்கள். சமாதானம் பற்றி பேசும் அவர் முதலில் உரிமையை பற்றி பேச வேண்டும். உரிமையை நிலைநிறுத்துவதில் இருந்துதான் சமாதானம் பிறக்க முடியும், அமைதி பிறக்க முடியும், அபிவிருத்தி பிறக்க முடியும், வளர்ச்சி ஏற்பட முடியும். எனவே எல்லாவற்றுக்கும் உரிமை அடிப்படையானது. முட்டைக்குள் இருக்கும் பாம்பு தன் உரிமையை நிலைநாட்ட விரும்புகிறது. முட்டைக்குள் இருந்து வெடிக்கும் போதும் அதுதான் அந்த பாம்பு குஞ்சு, அந்த குட்டி பாம்பு தனது உரிமையைத்தான் முதலிலே தலையெடுக்கிறது. எனவே முதலில் சுயம், உரிமை, அதிலிருந்து சமாதானம் பிறக்க வேண்டும். இதுதான் சமாதானம் பற்றிய முதலாவது தத்துவம். மிக அடிப்படையிலும் அடிப்படையானது. இது மனிதர்களுக்கு மட்டுமில்லை, முழு ஜீவராசிகளுக்குமே பொதுவானது. எனவே எங்கு சமாதானம் வேண்டுமோ அங்கு மத்திய உயிரினுடைய உரிமை ஏற்றுக் கொள்ளப்பட வேண்டும். இலங்கையில் சமாதானம் வேண்டுமோ ஈழத்தமிழருடைய தேசிய உரிமை ஏற்றுக் கொள்ளப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் சமாதானம் அமைக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அறிஞர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, நலன் விரும்பிகளே, சமாதான விரும்பிகளே, மதத் தலைவர்களே, சமூகத் தலைவர்களே, நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு தொடக்கத்திலிருந்து பிரச்சனை ஆரம்பிக்கப் போகிறேன். 1977ஆம் ஆண்டு உலகெங்கு மிகவும் பரவலாக ஓடிய ஒரு திரைப்படம், ஆங்கில திரைப்படம், தி அதர் சைட் ஆஃப் மிட்நைட்.
இந்த அதர் சைட் ஆஃப் மிட் நைட் ஒரு நாவலாக எழுதப்பட்டு பின்பு அது திரைப்படமாக வந்தது. இந்த தி அதர் சைட் ஆஃப் மிட் நைட் சொல்லும் கருத்து, அதனுடைய டைரக்டர் எப்படி அதை புரிந்து கொண்டாரோ அதற்கூடாகத்தான் கிடைக்கிறது சொல்ல போகிறேன். அதை விடவும் தி அதர் சைட் ஆஃப் பாலிடிக்ஸ் ஆழமான, நான் நினைக்கும் ஆழமான பாலிடிக்ஸுக்கு போக முன்பும் அந்த டைரக்டர் விரும்பிய அந்த தி அதர் சைட் ஆஃப் மிட் நைட்டை பார்த்தால், அந்த கருத்தை எடுத்துக்கொண்டால் தி அதர் சைட் ஆஃப் பாலிடிக்ஸில் கலந்த விரிந்த அகன்ற ஆழம் தெரிய வரும். சரி, தி அதர் சைட் ஆஃப் மிட் நைட் இப்படித்தான் தன் கதையை, தன் கருவை ஓம்பன். ஒரு பெண் ஒரு ஆணை மானசீகமாக காதலிக்கிறாள். அவனை அவள் முழு மனசோடு நம்புகிறாள். காதல் வாழ்வு இனிமையாக ஆரம்பிக்கிறது. தமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். குழந்தையை கருத்தரிக்கப்பட்டது. வாழ்வு மிக உன்னதமாகவே உன்னதமாகவே நகர்ந்து கொண்டிருக்க ஒரு நாளில் அந்த கதாநாயகன் அல்லது அந்த காதலன் திடீரென்று ஓடி மறைந்து விடுகிறான். அதன் கடைத்தெருவில் மறைந்தவனை நாலாபுரமும் பார்க்கிறாள், காணவில்லை. அவன் சொல்லாமல் கொள்ளாமல் மறைந்து விட்டான். இன்று வருவான், நாளை வருவான், அடுத்த வாரம் வருவான், அதற்கடுத்த வாரம் வருவான் என்று போல் காத்திருந்தான். பெரும் கற்பனைகளோடு உன்னதமாகவே அந்த காதலை அவள் ஆரம்பித்திருந்தாள். பெரும் நம்பிக்கைகளை அவள் கட்டி வளர்த்திருந்தாள். அவன் விட்டுட்டு போன பின்பு அவள் கருத்தரித்த தாயாய் அவள் ஒரு தெளிவான முடிவை, ஒரு கொடூரமான முடிவை தெளிவாக எடுக்கிறாள். அந்த குழந்தையை தான் கருச்சிதைவு செய்வது என்றும் தன் வாழ்வு அதனோடு முடிந்து விட்டதாகவும் வேதனைப்படுகிறாள். அந்த அப்பாவி பெண் அப்படித்தான் சித்தரிக்கப்பட்டது. தனக்கு தெரிந்த உள்ளூர் வைத்திய முறை ஒன்றை பின்பற்றி மிக கொடூரமான முறையில் கருச்சிதைவு செய்கிறாள். தானே சுயமாக அந்த கருச்சிதைவை செய்து கொண்டாள். அந்த கருச்சிதைவு மிகப்பெரும் வேதனையை அவளுக்கு கொடுத்தது. இதுதான் அந்த கதையின் பிரதானமான கரு. அந்த மிட் நைட்டுடைய அலசைடு பொய்யாய், புழுகாய், பழங்கதையாய், துயரமாய் போதை அந்த கதை சொல்லும். எனவே இனிமையான மிட் நைட் மறுபக்கத்தில் அது வேறொரு துயரத்தை அது பிரசவித்திருக்கும். இப்படி அரசியலுக்கும் எப்பொழுதும் அரசையும் உண்டு. நீங்கள் வெளியே காணுகின்ற கனவு காட்சிகளும் கற்பனைகளும் மாயாஜால வித்தைகளும் ஏமாற்றுகளுக்கும் அப்பால் அந்த மிட் நைட்டில் வந்த கதாநாயகன் ஏமாற்றியது போல அந்த ஏமாற்றுகளுக்கு அப்பால் அரசியலில் காணப்பட போகின்ற தி அதர் சைடு நான் இன்று இங்கு படம் போட்டு காட்டப் போகிறேன். இந்த அதர் சைடை படம் போட்டு காட்டுவதற்கு முன்னோடியாக அரசியலில் முதலாவதாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் கோட்பாடு தி எசன்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ். இந்த எசன்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸை புரிந்து கொண்டால் ஏனைய விடயங்கள் முழுவதையுமே புரியலாம், அதர் சைடையும் இலகுவாக புரியலாம். நான் அதனை முதல் எசன்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸை செய்துவிட்டு பின்பு அதர் சைடுக்கு நேரடியாக கிடைக்கும். சரி, இலங்கையில் பெருயுத்தம் நிகழ்ந்தது. 3/4 நூற்றாண்டு காலமாக தமிழர்கள் போராடினார்கள். சாதாரணமான வழிமுறைகளிலே அவர்கள் தங்கள் உரிமையை எந்த விதமான குண்டூசி கூட தூக்காமல் போராடினார்கள். பின்பு பெரும் ஆயுதங்களை தூக்கி 3 தசாப்தங்கள் போராடினார்கள், தோற்கடிக்கப்பட்டார்கள். சரி, இப்போது தோற்கடிக்கப்பட்ட தமிழ் மக்கள் மீது சமாதானத்தை எடுக்கிறது. இப்போது பாருங்கள், நான் போர்மிலாவை மிக இலகுவாக வைக்கொள்கிறேன். யுத்தத்துக்கான சித்தாந்தமாய் தமிழின அழிப்புவாதம், இந்திய எதிர்ப்புவாதம் காணப்பட்டது. யுத்தத்தை நடத்துவதற்கு ஒரு சித்தாந்தம் தேவைப்பட்டது. அந்த சித்தாந்தம் தமிழின அழிப்புவாதம், இந்திய எதிர்ப்புவாதம். இந்த இரண்டிலும் கருக்கொண்டு யுத்தம் மேல் எழுந்தது. எனவே யுத்தத்திற்கு ஒரு சித்தாந்தம் உண்டு, அது தமிழின அழிப்புவாதம். எந்த யுத்தமும் ஒரு சித்தாந்தமின்றி அது முன்னெடுக்கப்பட முடியாது. எல்லா யுத்தங்களுக்கு பின்னாலும் சித்தாந்தம். எனவே இங்கு நடந்த இலங்கை நடந்த யுத்தத்திற்கு பின்னால் தமிழின அழிப்புவாதம் என்ற ஒரு சித்தாந்தம், இந்திய எதிர்ப்புவாதம் என்ற ஒரு சித்தாந்தம்,
தெளிவாக ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களில் இன்னி பிணைத்து காணப்பட்டது. இதுதான் முதலாவது. இந்த யுத்தம் தான், அதாவது தமிழீழ போராட்டத்தை ஒழிப்பதற்கு, தமிழரின் உரிமையை ஒடுக்குவதற்கு, தமிழகத்தை அழிப்பதற்கு இந்த யுத்தம் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படும். யுத்தத்தின் உள்ளடக்கம் இதுதான். இந்த யுத்தத்தை எடுத்த பொழுது இந்த யுத்தம் இராணுவவாதத்தை பிரசவித்தது. எனவே யுத்தம் இழந்தது, யுத்தத்துக்கு ஒரு சித்தாந்தம் இழந்தது. அந்த யுத்தம் இராணுவவாதத்தை பிறப்பித்தது. யுத்தமும் இராணுவவாதமும் இணைந்து பொருளாதாரத்தை படுகுழியில் வீழ்த்தியது, ஊழலை கொண்டு வந்தது. எங்கு இராணுவவாதம் வளர்கிறதோ அங்கு ஊழல் இழந்தது. எனவே ஊழல் என்பது ஒரு புதிய விடயம் அல்ல, இராணுவவாதத்தின் குழந்தைதான் ஊழல். யுத்தத்தினுடைய பிள்ளையாய், குழந்தைகளாய் பொருளாதார நெருக்கடியும் ஊழலும் பிறந்தன. எனவே இலங்கையில் பிறந்த இந்த பொருளாதார நெருக்கடியும், இலங்கையில் காணப்பட்ட இந்த ஊழலும் தமிழகத்தை ஒடுக்குவதற்காக எடுக்கப்பட்ட யுத்தத்தின் நேரடி விளைவுதான். சரி, இப்பொழுது நாம் அடுத்த போர்விழாவுக்கு வருவோம். இந்த யுத்தத்தை நடத்தியவர்கள் யார்? 3 யுத்த பிரபுக்கள். ஒன்று சந்திரிகா குமார் பண்டாரநாயக்க, இரண்டாவது மஹிந்த ராஜபக்ஷ, மூன்றாவது கோட்டபாய ராஜபக்ஷ. இந்த 3 யுத்த பிரபுக்களும் யுத்தத்தை முன்னெடுத்தார்கள். இந்த இடத்தில் நான் அதர் சைட் ஆஃப் பாலிடிக்ஸ் வெறும் ஒருதான் ஏயுபியுடைய அரசியல் பரிமாணத்தை சொல்வேன். ஆனால் இந்த யுத்தத்தில் ஏயுபி நேரடியாக பங்கெடுக்கிறது. இந்த யுத்தத்தில் சந்திரிகாவோடு ஏயுபி கூட்டி சேர்ந்தது. இந்த யுத்தத்தில் ராஜபக்சவை பதவிக்கு கொண்டு வருவதில் ஏயுபி முன்னணி பாத்திரம் வகித்தது. இந்த யுத்தத்தில் கோத்தபாயாவோடும் மஹிந்த ராஜபக்சவோடும் ஏவிபி கைகோர்த்து மேடமேடையாக பிரிந்தது. யுத்தத்தின் பங்காளர்களாய் ஏவிபி காணப்பட்டது. எனவே யுத்தத்தில் இப்பொழுது நீங்கள் 4 யுத்த பிரபுக்களை காணப்போகிறீர்கள். ஒன்று சந்திரிகா பண்டாரநாயக்க, இரண்டாவது மஹிந்த ராஜபக்ஷ, மூன்றாவது கோத்தபாய ராஜபக்ஷ, நான்காவது ஏவிபி. இந்த 4 பேரும் யுத்த பிரபுக்கள். உள்ளடக்கம் இதுதான். 4 பேருமே யுத்த பிரபுக்கள். 4 பேரில் ஒருவரையும் கூட இதிலிருந்து விடுவிக்க முடியாது. 4 பேரும் சேர்ந்த யுத்தத்தின் 3 தசாப்தங்களாக நடத்தினார்கள். 3 தசாப்தங்களாக இந்த 4 யுத்த பிரபுக்களும் சேர்ந்து இனப்படுகொலையை செய்தார்கள். எனவே இனப்படுகொலை என்பது 4 பேருக்கும் பங்கானது. பொருளாதார வீழ்ச்சி என்பது 4 பேருக்கும் பங்கானது. ஊழல் என்பதும் 4 பேருக்கும் பங்கானது. எனவே யுத்தம், இனப்படுகொலை, பொருளாதார வீழ்ச்சி, ஊழல், இவை அனைத்தும் தமிழக ஒடுக்குமுறையில் சம்பந்தப்பட்ட இந்த 4 யுத்த பிரபுக்களுக்குமே உரியவை. பிள்ளைகளே, ஒருவரையாவது யுத்த பிரபுவில் இருந்து விடுதலை செய்துள்ளால் பார்க்க முடியுமா? நான் ஏதாவது பொய் சொல்ல முடியுமா? இதில் அப்படி பொய் சொல்வதற்கு உங்களிடம் காதுகள் இல்லையா? உங்களிடம் கண்கள் இல்லையா? உங்களிடம் மூளைகள் இல்லையா? உங்கள் மூளைகளை திறந்து பாருங்கள், உங்கள் மனங்களை விரித்து பாருங்கள், உங்கள் காதுகளை திறந்து கேளுங்கள், உங்கள் கண்களை விரித்து அகல பாருங்கள். நான் சொல்லியது இவ்வளவும் உண்மையை தவிர ஒன்றுமே கிடையாது. இவற்றை ஆய்வதற்கு நீங்கள் வேறு ஆய்வுக்கூடங்களுக்கு போக தேவையில்லை. உங்கள் கண்கள் மட்டும் போதும், உங்கள் காதுகள் மட்டும் போதும், உங்களுடைய மேல்களில் உடம்புகளில் பட்ட குண்டுகள் மட்டும் போதும் இவை எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு. எனவே இங்கு யுத்த பிரபுத்துவம் ஒன்று வந்தது. அந்த யுத்த பிரபுத்துவத்தில் 4 பேர் பங்கெடுத்தார்கள். இது முதலாவது விஷயம். இந்த யுத்தத்திற்கு அனுசரணையாக இருந்த முக்கியமான கரங்களாக ஏவிபி இருந்தது. எனவே அவர்கள் யுத்த கரங்களை தவிர வேறொன்றுமில்லை. யுத்த கரங்கள் என்றால் இனப்படுகொலையை தவிர வேறொன்றும். யுத்தம் என்றால் சமாதானத்தில் எதிரியை தவிர வேறொன்றுமில்லை. உரிமையை அழிப்பை தவிர வேறொன்றுமில்லை. தமிழ் மக்களின் உரிமைகளை மறுத்ததை தவிர வேறொன்றுமில்லை. யுத்தத்தின் பின்பு ஒடுக்கப்பட்டிருக்கும் மக்களின் முதுகளில் மேல் ஏறியிருந்து அமைதியாக இது சமாதானம் வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
சரி, இப்போது நாம் பார்ப்போம். மிக முக்கியமான இடத்துக்கு வரப்போகிறோம். முதலாவது யுத்தம். யுத்தத்தின் ஐடியாலஜி தமிழின் அழிப்புவாதம், இந்திய எதிர்ப்புவாதம். யுத்தம் அது இராணுவவாதத்தை பிறப்பித்தது. யுத்தமும் இராணுவவாதமும் சேர்ந்து பொருளாதாரத்தை அளித்தது, ஊழலை வலிய வைத்தது. இந்த பொருளாதார அழிவு ஊழலிலும் 4 யுத்த பிரபுக்களும் பொறுப்பு, இனப்படுகொலைக்கும் 4 யுத்த பிரபுக்களும் பொறுப்பு. கடுமையான வார்த்தையினால் யுத்த பிரபுக்கள் என்று இவர்களை அழைக்கிறேன். இவர்கள் யாரும் கம்யூனிஸ்டுகளும் அல்ல, டெமோக்ராட்ஸும் அல்ல, மனிதநேயம் உள்ளவர்களும் அல்ல. இந்த 4 தரப்பினரும், இந்த 4 பேரும் ஜனநாயகத்தினதும் உரிமை மனதாயமானத்தினதும் எதிரிகள். சரி, இப்படியே இதை வைத்துக் கொள்ளுங்கள். யுத்தம் முடிந்தது, யுத்தம் வெற்றியில் முடிந்தது. இதுதான் முதலாவது அகராதி. வெற்றியில் முடிந்த யுத்தம் நாட்டுக்கு பெரும் பலத்தை கொடுக்கும் என்று சிங்கள மக்கள் நம்பினார்கள். இல்லை, அது பொருளாதார அழிவையை சிங்கள மக்களின் தலைகளில் சுமத்தியது, ஊழலையே சிங்கள மக்களின் கண்களை பிரித்து பரப்பியது. இந்த ஊழலுக்கு எதிராக, இந்த பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக இயல்பாகவே ஒரு போராட்டம் எழும். அதுதான் அறநிலையம். எனவே யுத்தத்துக்கு பிறந்த ஒரு பிள்ளையாய் அறகலைய, ஒரு போராட்ட குழந்தையாய், முதல் தலைமகனாய் அறகலைய இழந்தது. இதை இப்படியே வைத்திருங்கள். இந்த அறகலைய ஒரு முக்கியமான இடத்தில் தன் தொடக்கத்தை எடுத்திருக்கிறது. அதுவும் ஈழப் போராட்டத்தில் தான். தமிழர் விடுதலை போராட்டம் தோற்கடிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வெற்றி பெற்ற பின்னணியில் தமிழ் மக்கள் ஒடுங்கியிருந்த போது எழுக தமிழ் இழந்தது. துனிசியாவில், அதாவது 1990ஆம் ஆண்டுக்கு பின்பு ஏற்பட்ட உலக ஒழுங்கில் ஒரு கட்டம் போய், பின்பு பின்லேடனின் தாக்குதல் பின்பு அடுத்த உலக அரசியல் தோற்றம் பெற்று, 2வது கட்ட உலக அரசியல் தோற்றம் பெற்று, அதில் சர்வதேச பயங்கரவாத தடை சட்டம் என்பது உருவாகிய போது, அந்த சர்வதேச பயங்கரவாத சட்டத்தை எதிர்க்கவல்ல ஒரு போராட்ட முறையாய் துனிசியாவில் மக்கள் போராட்டம் நடந்தது. அந்த சர்வதேச பயங்கரவாத சட்டம் உலகில் உள்ள அனைத்து ஆயுத போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்தது. அது ஈழத்திலும் கொண்டு வந்தது, மத்திய கிழக்கு என்று சொல்லப்படுகின்ற மேற்காசியாவிலும் கொண்டு வந்தது, ஆப்கானிஸ்தானிலும் கொண்டு வந்தது, தொடர்ந்து வளைகுடாவில் வந்து யுத்தம் பரவி நீடித்தது. இப்படி எங்கும் அந்த யுத்தம் பரவி நீடித்து சென்றது. இத்தகைய பின்னணியில் ஆயுத போராட்டம் பரவி சென்ற அனைத்து ஆயுத போராட்டங்களும் ஒடுக்கப்பட்டன. காசியாவில் முடுக்கப்பட்டது, தமிழீழ மண்ணில் முடுக்கப்பட்டது, அதே போல ஆப்கானிஸ்தானிலும் அது ஒடுக்கப்பட்டது. ஆனால் அவற்றுக்கு எதிராக ஒரு போராட்டம் உலக அரங்கில் நடந்தது. அதுதான் துனிசியாவில் ஏற்பட்ட மக்கள் கிளர்ச்சி போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய நிலையில் உலகெங்கும் மக்கள் எழுச்சியில் சாத்தியம் என்ற நிலையை கொண்டு வந்தது. அவற்றில் ஒரு சிறு கிளையாய் சென்னையில் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான குறிப்பாக இளைஞர்கள் போராட்டம் எழுந்தது. அதுவும் தனக்கு குறிப்பிடக்கூடிய அளவு வெற்றியை அந்த இளைஞர் போராட்டம் அளிக்கிறது. ஆயுதத்தாங்காமல் போராட்டம் வெற்றி பெறலாம் என்ற ஒரு மரபு தோன்றுகிறது. இந்த பின்னணியில் ஈழத்திலும் ஈழ தமிழ் இழந்தது. அது ஒரு வகையில் பின்பு தற்கொலை செய்து கொண்டது துயரத்திற்குரிய விடயம்தான். ஈழ தமிழை எதிரி தோற்கடித்தான் என்று நான் எப்போதும் சொல்ல மாட்டேன். தீரகரமாக தற்கொலையில் முடிவடைந்து விட்டது. சரி, ஆனால் அது தற்கொலையில் முடிந்த அந்த போராட்டம் சிங்கள இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ஒரு போராட்ட ஸ்பிரிட்டை கொடுத்தது, ஒரு ஆத்மாவை கொடுத்தது. அந்த போராட்டம் கொடுத்த ஸ்பிரிட் தான், எழுக தமிழினுடைய ஸ்பிரிட்டில் தான், அந்த ஆத்மாவில் தான், அந்த வழிமுறையில் தான் அறகலை இழந்தது. அது ஈழப்போராட்டத்திலேயே மையம் கொண்டு இழந்தது. சரி, இப்போது பாருங்கள், அறகலைய வந்தது.
அது ஒரு பிரதமான ஒரு புனிதமான காரியத்தை அது செய்தது. ஆளும் உயர்குலாத்தை அடியோடு வேடர் தூக்கி எறிந்தது. ராஜபக்ஷாக்களை எறிந்தது. பண்டாரநாயக்க குடும்பத்தை கிட்டவும் வராமல் பண்ணியது. ஐதேகாவை தூக்கி எறிந்தது. சயித் பிரேமதாச அணியை தூக்கி எறிந்தது. எல்லா உயர்குலாத்துக்கும் அறகலைய ஒரு பெரும் வெட்டாக அது அமைந்தது. சிங்கள உயர்குலாம் ஆட்சியில் இருந்த அந்த இலி அப்படி தலை சாய்ந்து வெற்றிடமாக இனப்படுகொலையின் விளைவாக சிங்கள உயர்குலாம் அரசியல் அரங்கை விட்டு அகற்றப்பட்ட நிலை உருவாகி, ஒருவேளை எங்களால் நேரடியாக அகற்றப்பட முடியாமல் போகலாம். ஆனால் எங்களுடைய போராட்டம் மக்களை அகற்றியது. ஈழ விடுதலை போராட்டம் மக்களை அகற்றியது. அதன் கருவியாக அதன் முன்னணி நாயகர்களாக அறகலைய வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சில தவறு, மாபெரும் வரலாற்று தவறு ஒன்றை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால் பிறகு பார்க்கலாம். இப்போது எனக்கு அது முக்கியமில்லை. அறகலைய உருவாக்கிய அந்த உயர்குலாத்தை அரங்கிலிருந்து அகற்றியதன் வெற்றிடத்தை தான் ஏவிபி கைப்பற்றிக் கொண்டது. எப்படி தெரியுமா? அந்த மேற்படி 3 யுத்த பிரபுக்களோடும் கூட்டு சேர்ந்திருந்த 4வது யுத்த பிரபுக்களான ஏவிபியினர் பதவியில் இல்லாத போது பதவியில் வகித்தவர்களின் மீதே இனப்படுகொலையை தவிர பதவியில் இருந்தவர்கள் மீதே பொருளாதார வீழ்ச்சி, ஊழல், ஸ்திரமின்மை என்னும் குற்றச்சாட்டுகள் இழந்தன. இதனால் பதவியில் இல்லாத இனப்படுகொலையாளி தப்பிக்கொண்டார். பதவியில் இல்லாத இனப்படுகொலையாளியை பதவியில் இருந்த இனப்படுகொலையாளிதான் தவறு என்று சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு மாயை தோன்றியது. அது கற்களைய போகும். அந்த பதவியில் இருந்த அந்த இனப்படுகொலையாளிகளும் ஜனநாயக விரோதிகளும் பொருளாதார அழிவு சக்திகளும் ஊழல் மன்னர்களும் சந்திரியார்கள் தப்பித்துக் கொள்ள அவர்கள் அகற்றப்பட்டார்கள். அரசியல் அரங்கில் சந்திரியா வீட்டில் இருக்கலாம், ஆனால் அரசியல் அரங்கில் கிடையாது. சந்திரியா குடும்பம், பண்டாரநாயக்கா குடும்பம் அரசியல் அரங்கில் கிடையாது. இப்பொழுது சைத்தம் அரசியல் அரங்கத்தில் உண்மையான அர்த்தத்தில் கிடையாது. எல்லா உயர்குலாமும் அகற்றப்பட்டது. ஈழப்போராட்டத்தின் நேரடி விளைவாகும். இந்த ஈழப்போராட்டத்தின் நேரடி விளைவான இதனை தான் ஏவிபி மாயாஜால வித்தையால் அந்த இனப்படுகொலையில் பங்கெடுத்த 4வது சக்தியை சிங்கள மக்கள் ஆதரிக்கும் ஒரு பரிதாபம் வரலாற்றில் தோன்றியது. இப்போது பாருங்கள், ஒரு புரட்சி நிகழ வேண்டும் என்றால் ஒரு புரட்சிகரமான அமைப்பு வேண்டும், ஒரு புரட்சிகரமான சித்தாந்தம் வேண்டும். 2ம் அறகலையவுடன் இல்லை. இதை புரட்சிகரமான அமைப்பு இல்லாத போது கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்த ஏவிபி அந்த இடத்தை நிரப்பக்கூடியதாக. இப்போது இந்த ஏவிபியை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். என்னுடைய உள்ளடக்கத்தை, என்னுடைய எசன்ஸை மிகவும் விஸ்தாரமாக பார்க்க போறோம். 2வது ஸ்டெப் போவார். இதுவரையும் என்னுடைய நேரடி எசன்ஸை பார்த்தோம். இனப்படுகொலையினுடைய நேரடி விளைவாக இராணுவவாதம், யுத்தம், இராணுவவாதம், யுத்தத்திலிருந்து இராணுவவாதத்திலிருந்து குழந்தைகளாக பொருளாதார வீழ்ச்சி, ஊழல். இந்த ஊழலுக்கும் பொருளாதார வீழ்ச்சிக்கு 4 யுத்த பிரபுக்களும் பொறுப்பு. சந்திரிகா, மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டபாய ராஜபக்ஷ, ஏவிபி 4 பேரும். இதில் இருந்து இப்போது ஏவிபி தப்பித்துக் கொண்டது. நான் இனப்படுகொலை என்று தப்பித்துக் கொண்டு, ஆனால் இனப்படுகொலையை பாதுகாப்பு, இலங்கை நடந்த இனப்படுகொலையை கைவிடும் என்று சொல்கிறோம். அதை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்கிறோம். அதை அப்படியே இப்போது நான் நேரடியாக பிரச்சனைக்கு வரப்போம். இலங்கையினுடைய அரசியலில் எல்லோரும் புரிவித்திய பிரச்சனையை தான் பார்ப்பார்கள். இல்லை, நான் முழுவளவில் ஒடுக்குமுறை என்ற ஈழத்தமிழர்களுடைய ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை இலங்கையில் பண்டாரநாயக்கா குடும்பத்துக்கும் சேனநாயக்கா குடும்பத்துக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சாதியினருக்கிடையே படிக்கட்டு வேறுபாடு. பண்டாரநாயக்கா குடும்பம் அதி உயர் சாதி, அதை விட ஸ்ரீமாவனுடைய ரதுல பரம்பரை இன்னும் அதி உயர் சாதி. 2 அதி உயர் சாதி ஒன்று சேர்ந்தன. சேனநாயக்கா குடும்பம் ஒய்கமமாக இருந்தாலும் இந்த பண்டாரநாயக்காக்கள் 2 ஸ்ரீமா ரதுல ஃபேமிலிக்கும் பண்டாரநாயக்கா ஃபேமிலிக்கும் கீழே தான் இருந்தார். இவர்களுடைய ஏற்பட்ட அந்த சாதி, அந்த தங்களுக்கு ஏற்பட்ட படிக்கட்டு அரசியலானது இனப்பிரச்சனையை நேரடியாக பிரதிபலித்தது. பண்டாரநாயக்கா 44ஆம் ஆண்டு
தமிழ் மொழிக்காக நாடாளுமன்றத்தில் பேசிய பொழுது பண்டாரநாயக்காவுக்கு நிகராக இந்த ஒரு தமிழ் தலைவரும் பேசியதில்லை. தமிழும் சிங்களம் உத்தியோக மொழியாக வேண்டும் என்று பண்டாரநாயக்கா தமிழ் மொழியின் பெருமையை பற்றி பேசிய பகுதி ஷாப்பான். இப்போது ஹன்சாக்கா பார்க்கலாம் 44ஆம் ஆண்டு தமிழ் மொழிக்கு உரிமை கொடுக்க வேண்டும், தமிழும் சிங்களமும் ஒரே மாதிரி உத்தியோக மொழியாக வர வேண்டும், நிர்வாக மொழியாக வர வேண்டும் என்று பேசினார். இப்படிப்பட்ட பண்டாரநாயக்கா சேரநாயக்கா குடும்பத்தோடு ஏற்பட்ட பிரச்சனையில் இன்று மாறுகிறார். அவர் இனவாதத்தை கையெடுத்து 24 மணி நேரத்துக்குள் நான் சிங்கள ஓன்லியை கொண்டு வருவேன், தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வருவேன் என்று பதவிக்கு வந்தார். இதை நாம் அப்படியே சரி. ஒரு சாதிக்குள் 2 கிளை சாதிகள் பிரச்சனை. கம்யூனிஸ்டுகள் அநேகமாக கரவதுரவ சலாகம பிரவ சாதியை சேர்ந்தவர்கள். அவர்கள் அரசியலில் பெற முற்பட்டு கம்யூனிஸ்டுகளை தோற்கடித்தது தமிழ் தலைவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு. 47ஆம் ஆண்டு தேர்தலின் பின்னணியில் என்எம் பெரேரா எதிர்கட்சி தலைவராக ஆகும் சூழல் ஏற்பட்டது. எதிர்கட்சி தலைவர் என்பது எதிர்கட்சி பலமான எதிர்கட்சி கம்யூனிஸ்டுகள் தான், சமாஜ்வாதி கட்சிகளும் இலங்கை கம்யூனிஸ்டுகளும். ஆனால் அந்த நேரத்தில் தமிழர்களோடு கூட்டி சேர்ந்தால் இவர்களை விழுக்கலாம் என்ற முடிவு கண்டிருக்கிறார்கள். என்எம் பெரேராவோட ஒரு கணிப்பீடு இருந்தது. கரவதுரவ சலாகம பெறவ 4 சாதியினரின் 21%, தமிழர் 11% பிளஸ், மலைய மக்கள் 11% பிளஸ், முஸ்லிம் மக்கள் 8%. 22 22 30, கரவதுரவ சலாகம பெறவ 52. இதை தவிர நாகரிகமடைந்தவர்கள், நகரப்புறத்தைச் சேர்ந்தவர்கள் சாதி முறையிலிருந்து சற்று விலகி ஒரு 5-6 விதத்துக்கு மேல் கம்யூனிஸ்டுகள் வருவார். எனவே கம்யூனிஸ்டுகள் 56-57% அடிப்படை கட்டமைப்பை கொண்டிருக்க முடியும். ஆனால் இந்த நேரத்தில் தமிழ் தலைவர்கள் கம்யூனிஸ்டுகள் வீழ்த்தப்பட்டார்கள். பின்பு எஸ்எல்எப்பி சேர்ந்து தங்களுக்குள் பேசின. இந்த கம்யூனிஸ்டுகளுக்குள்ள வந்த இந்த 21%க்குள்ளதான் கரவதுரவ சலாகம பெறவ சாதிகளுக்குள்ளதான், அதாவது என்ன பெயரா கரவ பொன்மாரடி சில்வா சலாகம கரவ சமூகத்திலிருந்து கிளைவிட்ட வர்த்தக சமூகம். அதாவது கொய்கம் என்றால் பெருந்தோட்ட, கொய்கம் என்றால் விவசாய சமூகம், சலாகம் என்றால் பெருந்தோட்ட சமூகம். அது கரவ சமூகத்திலிருந்து வந்தது. இப்போது இந்த சாதியினுள் பின்னணியில் இருந்துதான் ஏபி கரவதுரவ சலாகம பெறவ சாதி. இங்கதான் ஆயுத போராட்டம் வெடித்தது. ஆயுத போராட்டத்தை ஏபி படுதோல்வி. அது ஜியோகிராபி அதனை நிர்ணயித்தது, ஜியோ பாலிட்டிக்ஸ் அது 100 பேர் நிர்ணயித்தது. அதேபோல சிங்கள பாப்புலேஷன் அவர்கள் 21% புரட்சி இல்லை. தமிழுக்கும் வரையில்லை, மலையாளத்துக்கும் போகவில்லை, ஈழத்தமிழுக்கும் வரையில்லை, முஸ்லிம்களுக்கு போகவில்லை. 87ஆம் ஆண்டிலிருந்து 89ஆம் ஆண்டு வரை அதுவும் போலியில் முடிந்தது. அதாவது நீங்கள் பலரும் கேள்விப்பட்டிருக்கிற 1.5 லட்சம் ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். உண்மைதான். ஆனால் 80,000க்கும் மேற்பட்ட தனிய சிங்கள இளைஞர்களும் யுவதிகளும் 87க்கும் 89க்கும் மேல் கொல்லப்பட்டது. 1,20,000 கணக்கு சொல்றார்கள். ஆனால் 80,000க்கு குறையாது, 1,20,000 மேலென்றால் அந்த கணக்கை அதை நிரூபிக்க வேண்டும். சரி, இத்தகைய இந்த இழப்புக்கு பின்பு ஏபி ஒரு பாடத்தை கற்றுக் கொண்டது. தலைவரையும் இழந்த பின்பு, இழந்த பின்பு ஆயுத போராட்டம் சாத்தியம் இல்லை. 2 பாரதமான ஆயுத போராட்டம் தோல்வியில்தான் உணர்ந்தார்கள். இதன் பின்பு அவர்கள் நேரடியாக ஜனநாயகத்திற்கு போகணும் என்ற முடிவு பண்ணார்கள். சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதத்தை அவர்கள் துப்பாக்கிகளை கருவிகளாக கொண்டு, குண்டுகளையும் கத்திகளையும் கருவிகளாக கொண்டு போராடியதற்கு பதிலாக இனவாதத்தை முதன்மையான கருவியாக கொண்டு போராடுவது என்ற திட்டத்துக்கு வந்தார்கள். தமிழின் அழிப்புவாதம், இந்திய எதிர்ப்புவாதம். எழுப்பின கரவ சமூகத்தவர்களாக இருந்தபடினால் வைகம சாதிகளின் நம்பிக்கையை பெறுவதற்கு அதிக தீவிர இனவாதம் பேச வேண்டியிருக்கிறது. இன போராட்டம் அதிகம் விருத்தி அடைந்து தமிழகத்தின் பின்னணியில் வாக்குகளை கட்டுப்படுத்திய அந்த வெற்றிகரமான சூழலில், தமிழகத்தின் பின்னணியில் தமிழர் விடுதலை போராட்டம் அதிக முன்னணி அடைந்து கொண்டு வந்த காலகட்டத்தில்
ஏவிபி சிங்கள மக்களை கவர்வதற்காக தமிழின அழிப்பு வாதத்தை வேகமாக முன்வைத்தது. அதில் மூலம் அது தன்னை அதிகம் சிங்கள உயர்வுளாக்கிறது. 2 பிரதானமான கிளை உண்டு சிங்கள இனவாதத்தில். ஒன்று மகா சங்கம், 2வது இராணுவம், 3வது பொதுமக்கள், மற்றது மீடியாக்கள். எல்லாவற்றையும் கவர அவர்களுக்கு இனவாதம் இனவாதத்தின் மூலமாக ஏபி தந்த சாதி பெரம்பை உடைக்க பார்த்தார்கள். இது ஒரு கட்டம். ஆனால் அது சாதாரணமாக முடியாமல் போய் 1994ஆம் ஆண்டு சந்திரிகாவை, அதாவது கலாபதி ஏபியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட இருந்தவர், அதில் இருந்தவர் வித்ரோ பண்ணி சந்திரிகாவை ஜனாதிபதி தேர்தல் ஆதரித்தார். அப்போது அவர்கள் சந்திரிகா என்ற திட்டப்பிரபு கூட்டிக்கு 1வது கட்டத்துக்கு வந்தார். இதன் பின்பு அவர்கள் தெளிவான முடிவெடுத்தார்கள். ஏவிபி, அதாவது சந்திரிகாவுடையோ அல்ல எஸ்எல்எப்பியோடையோ சேர்ந்து அந்த கூட்டை சேர்ந்து மகாசங்கத்தினதும் இராணுவத்தினதும் சிங்கள மக்களினதும் மதிப்பை பெற முற்பட்டார்கள். சந்திரிகாவோட கூட்டை சேர்ந்து அதை பெற்றார்கள். ராஜபக்சாவோடு சேர்ந்து அது இன்னும் கூட பெற்றார்கள். ராஜபக்ச முகமூடி முதலாவது சந்திரிகா முகமூடி, 2வது ராஜபக்ச முகமூடி, 3வது கோத்தபாய முகமூடி. இந்த 3 முகமூடிகளையும் அணிந்து கொண்டு ஏவிபியினர் சிங்கள மக்கள் மத்தியில் சென்றார். வரவேற்பை பெற்றார்கள். மக்கள் இயக்கம் என்கின்ற அந்தஸ்துக்குரியவர்களாக மாறினார்கள். மக்கள் ஆதரவை பெருக்கிக் கொண்டார்கள். இதுதான் அதர் சைட் ஆஃப் பாலிடிக்ஸாக அவர்கள் வளர்ச்சி. அவருடைய அதர் சைடு இனவாதம் தான். நேரடியாக அவர்கள் ராஜபக்சக்களையும் சந்திரிகாவையும் அவர்கள் மோமுடியாக அணிந்து கொண்டதன் விளைவாக அவர்கள் பெரும் மக்களமைப்பு வந்தார்கள். காரணம், ஆயுத போராட்டம் 1, 2 தோல்வி, 3வது சந்திரிகாவை கூட்டி சேர்ந்தார்கள். அவருக்கு அடுத்த கட்டமாக மஹிந்தாவோட கூட்டி சேர்ந்தார்கள். மஹிந்தாவோடையும் கோத்தபாயோடையும் இந்த யுத்தத்தை நடத்தினார். இவற்றின் மூலம் ஏவிபி ராஜபக்சக்களை இனவாதத்தின் உச்சிக்கு தள்ளினார்கள். ஏவிபியினுடைய பேர் ஆதரவு ராஜபக்சக்களுக்கு வாக்குகளை 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பெற்றுக் கொடுத்தது. பொது தேர்தலில் பெற்றுக் கொடுத்தது. 2005ஆம் ஆண்டு தேர்தலில் ஏவிபி 39 இடங்களில் வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில். இது ஒரு இனவாதத்தினுடைய தெளிவான பக்கம். சரி, இதற்குள்ளால நடத்த கட்டத்தை இப்படி இனம் படுகொலையை செய்து இனப்படுகொலையினால் ஏற்பட்ட இந்த விளைவுகளை, இந்த பாவத்தை, இந்த பழியை நேரடியாக அவர்கள் மஹிந்தாவின் மீதும் கோத்தபாயாவின் மீதும் போட்டுவிட்டு தாங்கள் ஒதுங்கி கொண்டார். அது சும்மா ஒதுங்க இல்லை. ராஜபக்சர்கள் ஏயுபியை 10ஆம் ஆண்டு கட்சியிலிருந்து வெளியே தூக்கியறிந்தார். தேர்தல் வரையும் அவர்களை அணைத்து, யுத்தம் வரையும் அணைத்து, யுத்தம் முடிந்ததும், தேர்தல் முடிந்ததும், யுத்தம் முடிந்ததும் தண்ணீருக்குள் இருந்து வெளியே தூக்கி போடப்பட்ட மீனை போல ஏவியை வெளியே போட்டார்கள். 10ஆம் ஆண்டு தேர்தலில் ஏவிக்கு 3 ஆசனங்களையே பெற்றது. 5ஆம் ஆண்டு தேர்தலில் ஏவிக்கு 39 ஆசனங்களை பெற்றது. ராஜபக்ச சேர்ந்தது. இப்போது 3 ஆசனங்களையே பெற்றது. சரி, ஆனால் ராஜபக்சோடு சேர்ந்தவர்கள் சிங்கள மக்களுடைய அபிமானத்துக்குரியவர்களாக, இராணுவத்தின் அபிமானத்துக்குரியவர்களாக, மகாசங்கத்தின் அபிமானத்துக்குரியவர்களாக அங்கீகாரம் பெற்றார்கள். அப்படி என்றால் சிங்களவர்களிடம் ஏற்பட்ட கரவ கோய்கம பிரச்சனையை இணையில் கரவ சமூகத்திலிருந்து வந்த, அதாவது இனம் பெரிய நாட்டி காலத்திலிருந்து வந்த ரோகண விஜயவிட கரவ சமூகத்தை சேர்ந்தவர். எழுப்பினுடைய கட்டமைப்பை சேர்ந்த பலரும் அந்த ஆயுத போராட்டக்காரர்கள் எல்லாம் கரவ சமூகத்தை சேர்ந்தவர். ஏபியில் கரவ, துரவ, சலாகம, பிறவ சமூகங்கள் அப்படியே இருந்தன. இன்றைய ஏபியினுடைய செயலாளர் கரவ சமூகத்தை சேர்ந்தவர். ஏபியில் இனவாதத்தை பெரிதாக கட்டிய விமல் வீரவன்ச பிறவ சமூகத்தை சேர்ந்தவர். பிறவா என்பது பறைமேளம் அடிப்பவர்கள். நான் யாரையும் குறைச்சி சொல்ல வரவில்லை. அவர்கள் அரசியல் அவர்கள் இருக்கிற கட்டமைப்பு சொல்றேன். நான் இந்த சாதியை நான் வைத்துக் கொள்ளும் அதை நான் அங்கீகரிக்கவில்லை. பிறவ சமூகத்தை சேர்ந்த விமல் வீரவன்ச தனக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர் என்றதை அடையாளம் கண்ட மஹிந்த ராஜபக்ஷ ஜெயிப்பிய மற்ற தூக்கி எறிஞ்சி விமல் வீரவன்சவை தன்னோடு அணைத்துக் கொண்டார்.
விமல் வீரவன்சருக்கு ஒரு கணக்கு இருந்தது. இந்த கரவதுரவ சலாகமோடு போவதை விடவும் தான் கொய்கமோடு சேர்ந்தால் தனக்கு நன்மை அதிகம் என்று. அதனால் விமல் வீரவன்சன் கொய்கமோடு உயர்குலாத்து கொய்கம மஹிந்த ராஜபக்சவோடு கூட்டிச் சென்று ஜேபி விடாப்பிடியாக தன்னுடைய பாதையில் பயணித்தது. அது இப்படித்தான் பயணித்தது. இனப்படுகொலையை சரி என்று சொல்லியது. மகாசங்கத்தினுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற்று வந்தது. இந்த இனப்படுகொலையை சரி என்று சொல்லி அவர்கள் மகத்துவமான ஆதரவை மக்கள் மத்தியில் தேடிக்கொண்டிருந்த காலத்தில் இனப்படுகொலையின் நேரடி விளைவாக பொருளாதார வீழ்ச்சியும் ஊழலும் நாட்டில் தாண்டவமாடிய பொழுது அதை தனக்கு ஒரு பங்கமில்லாதவர் போல அவர் காட்டிக்கொண்டு கொள்ள அறகலிய போராட்டத்தை முன்னெடுக்கும் போது இவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டனர். ராஜபக்சர்கள் அண்ணனும் தம்பியும் குடும்பமும் முற்றிலுமாக வலிக்கு துடைக்கப்பட்ட போது இவர்கள் பதவிக்கு வந்திருக்கிறார்கள். பதவிக்கு வந்தது அவர்களுடைய வாக்குகளினாலும் அவர்களுடைய ஆதரவினாலும் அவருடைய முகமூடிகளை போட்டு பெற்ற ஆசீர்வாதங்களினாலும் அங்கீகாரங்களினாலும் தான். இப்படி ஒரு பக்கம் நீண்டு செல்வதை நீங்கள் காண்பீர்கள். சரி, ஈழப் போராட்டம் சிங்கள மக்கள் மத்தியில் பாரிய நன்மைகளை செய்திருக்கிறது. வெளியில் நின்று பார்ப்பவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். இப்போது இன்சைட் பாலிடிக்ஸை பாருங்கள். சிங்கள சமூகத்தில் எப்பொழுதும் வைகமாக்கள் தான் ஜனாதிபதிகளாக பெற முடியாது. பண்டார பிரேமதாச ஜனாதிபதியாக வருவதற்கு பிரதானமான காரணமாக இருந்தது ஈழப் போராட்டமும் ஐபிகேவினுடைய பிரசன்னம். இதை விளங்குவதற்கு நான் உங்களுக்கு 2 உதாரணம் சொல்றேன். 56ஆம் ஆண்டு பண்டாரநாயக்க பிரதமராகும் பொழுது SLP-யினுடைய துணைத் தலைவராக இருந்தவர் சிபிடி சில்வா. அவர் கரவசம் போட்டி. பண்டாரநாயக்கா 59ஆம் ஆண்டு ஐநா சபைக்கு போவதற்கு புறப்பட்ட பொழுது அவர் பிரதமராக நேம் பண்ணியது சிபிடி சில்வாவை அல்ல, டாக்டர் தகநாயக்காவை, ஒய்கம தகநாயக்காவை. தகநாயக்கா ஒரே ஒரு சீட்டோடு தான் பாஷா பெரமுன என்ற ஒரு கட்சியில் ஒரே ஒரு சீட்டோடு தான் பண்டாரநாயக்காவோட கூட்டி சென்றது. ஆனால் பண்டாரநாயக்கா ஐநாவுக்கு போகும் பொழுது இங்கு தலைவராக இருக்க வேண்டும் இருந்த சிபிடி சில்வா தானே பிரதமராக வேண்டும். அவர் தன்னை கட்சியினுடைய உண்மை கட்சி தலைவருக்கு தான் பிரதமர் பதவி கூட்டு கட்சி ஏறும் பொழுது, கூட்டணி அமைக்கும் பொழுது தலைவர் இல்லை என்றால் அடுத்த கட்சியின் தலைவர், அந்த கட்சியின் அடுத்த தலைவர் தான் பிரதமர். சிபிடி சில்வாக்கு அந்த பதவி கொடுக்கப்படவில்லை. அது மட்டுமில்லை பிரச்சனை. 60ஆம் ஆண்டு தேர்தலில் சிபிடி சில்வா தலைமையில் SLP தேர்தலை மேற்கொண்ட போது SLP மக்கள் தோற்கடித்திருக்கிறார். இரண்டாம் சிபிடி சில்வா கரவா என்பதுதான். பின்பு 60ஆம் ஆண்டு இது மார்ச் மாத தேர்தல். 60ஆம் ஆண்டு ஜூன் மாத தேர்தலில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா தலைமை தாங்கி SLP-யை வெற்றி கொள்ள வைத்து பதவிக்கு வந்தார். இரண்டாம் அவர் இந்தியன் சிங்கரிசாரிக்கார். இப்படி இருந்தது. அது மட்டுமில்லை, உங்களுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்லலாம். சந்திரிகா காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விஜயகுமார் ரணதுங்கவை அவர் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணத்தை எதிர்த்து அவர் விஜயகுமார் ரணதுங்க சலாகம சாதியை சேர்ந்தவர். இன்றைய பிரதமரும் சலாகம சாதியை சேர்ந்தவர். இன்றைய ஜேவிபியின் பிரதமரும் சலாகம சாதியை சேர்ந்தவர். சலாகம சாதியை பண்டாரநாயக்காவுடைய மகாகேதரை இயக்க மறுத்தது. மகாகேதரவுக்குள் சந்திரிகா நுழையக்கூடாது என்று வெளியே புலத்தி விட்டது. மகாகேதர பெரிய பண்டாரநாயக்கா குடும்பத்தின் ஃபேமிலி. சந்திரிகா வெளியால கொண்டு செய்த முதலாவது வேலை விஜயகுமார் ரணதுங்கவுடைய பேரிலே ரண என்றால் சாதி குறைந்தவர் என்று பேர். அது சாதி பேர். விஜயகுமார் ரணதுங்க, அந்த ரண வந்து சாதி குறைந்தவர். சந்திரிகா அந்த ரணவை எடுத்து போட்டு விஜயகுமார் துங்க எடுத்து ரணவை கலட்டி. அதோடு சந்திரிகா திருப்தி அடையவில்லை. சந்திரிகா பண்டாரநாயக்க விஜயகுமார் துங்க எடுத்தான். தன்னை புருஷன் பேருக்கு முன்னுக்கு அவர் பண்டாரநாயக்கான பேர் தான். சந்திரிகா பண்டாரநாயக்க விஜயகுமார். திருமணம் செய்த பின்பு சந்திரிகா விஜயகுமார் துங்க அந்த பேர் வரணும். ஆனா இங்க பேர் வந்தது சந்திரிகா பண்டாரநாயக்கா விஜயகுமார். என்றால் சிங்கள மக்களிடம் அந்த பண்டாரநாயக்கா குடும்பத்தினுடைய ஐடென்டிட்டியை, அந்த அடையாளத்தை, அந்த அங்கீகாரத்தைப்படும். இப்படி சிங்கள மத்தியில் சாதி இந்த ஊர்வலமாக இருந்தது.
ஈழத்தமிழர்களிடம் சாதி தீண்டாமை என்கின்ற ஒரு கொடிய பக்கத்தினால் அதிகம் பிரபலம் அடைந்தது. சிங்களவரிடம் தீண்டாமை இல்லை. ஆனால் சிங்களவரிடம் சாதி திருமணத்திலும் மத வைபவங்களிலும் அரசியலிலும் போலோச்சொல்வது. இத்தகைய பின்னணியில் ஏவிபியினர் இந்த சாதி அரசியலை கடப்பதற்கு அவர்கள் கடுமையாக இனவாதத்தை பேசுகிறார்கள். இந்த இனவாதத்தின் பின்னணியில் தான் உயர் ராணுவ அதிகாரிகளாக, அதாவது ராணுவ தளபதிகளாக இப்போது இருக்கின்ற ராணுவ தளபதி கரவசமூர்த்தி கேட்டவர். படுகொலையை மூலம் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றவர். மகாசங்கத்தின் ஆசீர்வாதத்தையும் ராணுவத்தின் அங்கீகாரத்தையும் வேறுபடுத்த சொல்லி ராணுவத்தில் மகாசங்கத்தின் ஆசீர்வாதத்தையும் ராணுவத்தின் அங்கீகாரத்தையும் பெற்றவர். இதற்குள் வளர்ந்த இந்த பின்னணியில் தான் ஏபியுடைய வளர்ச்சி இருந்தது. அவர் சாதிவாதத்தையும் சரியாக கையாள வேண்டியிருந்தது. அவற்றை இனவாதத்தினால் தான் அவர் கையாண்டு அவர்கள் பதவிக்கு வந்திருப்பார்கள். இந்த முரண்பாடு சிங்களவர்கள் மத்தியில் இந்த குறுகிய காலத்தில் வெளிப்படும். ஆனால் ஒன்றை நான் சொல்ல முடியும். சிங்கள மத்தியில் மக்கள் மத்தியில் ஒரு சலவை தொழிலாளியாக இருந்த சமூகத்தைச் சேர்ந்த பிரேமதாசாவை பதவிக்கு கொண்டு வருவதற்கு இனப்படுகொலை அரசியல் தான் காரணம். அதே போல இந்திய எதிர்ப்புவாத அரசியல் தான் காரணம். இந்த இனப்படுகொலை, அதாவது 1988ஆம் ஆண்டு ஜனாதிபதி வேட்பாளராக பிரேமதாசாவை போடும் முடிவு உயர்ஜாதிக்காரன் ஜவஹர்லால் இருக்கவில்லை. அவர் லலித் அத்வத் முதலி அல்லது காமினி திசநாயக்காவைத்தான் போட இருந்தார். அது பிரேமதாசா கிரீன் டைகர்ஸை பயன்படுத்தி அதை ஒப்பக்கம் பண்ணினார். இந்த கிரீன் டைகர்ஸ் என்பது புலிகளின் பெயரால் புலிகளின் தலைமையில் பழிகூடப்பட்ட ஒன்றாக இருந்தது. கிரீன் டைகர்ஸ் எந்த கொலையை செய்தாலும் புலி செய்தல் சொல்லிப்பேன். உள்ளுக்குள்ளே இருந்து குண்டு வடிக்க தொடங்க கண்ட்ரோல வச்சிருக்க முடியாமல் போச்சு. அந்த பின்னணியில் தான் பிரேமதாசாவை ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கவர். இல்லை என்றால் ஏற்றிருக்க மாட்டார். எனவே இன போராட்டத்தின் இன்னொரு விளைவு சிங்களவர்களுக்கு அந்த சாதி கூர்மையை உடைக்க தமிழக விடுதலை போராட்டம் உதவி. ராஜபக்சர்களை பதவிக்கு வர இனப்படுகொலை உதவி இருக்கிறது. சாதாரணமாக இருந்த நாட்டை விட்டு ஓடி போயிருந்த கோட்டபாய ஜனாதிபதியாக வர இனப்படுகொலை யுத்தமாக உதவி இருக்கிறது. அப்படி ஜேவிபிக்கும் இந்த இனப்படுகொலை இனவாதம் இராணுவவாதம் உதவி இருக்கிறது. பிள்ளைகளை ஒன்றை கவனியுங்கள். இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி, இலங்கையினுடைய ஊழல் இரண்டும் யுத்தத்தின் குழந்தைகள் தான். இந்த யுத்தத்தில் பங்கெடுத்த ஜேபிக்கு அதற்கு பொறுப்பெடுத்தார். ஏன் இந்த கேள்வி ஒருவரும் கேட்கிறார்கள்? சரி, யுத்தம் முடிந்தது. ஏன் நாங்கள் ஒரு குண்டூசியை கூட தமிழர்கள் தூக்கவில்லையே? வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு சமஷ்டி ஆட்சி முறைக்கு தயார் என்று தமிழ் மக்களில் 3 பெரும் கட்சிகளும் சொல்லியுள்ளனவே. டிஎன்ஏ சொல்லியிருக்கு, தமிழரசு கட்சி சொல்லியிருக்கு, தமிழ் காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கு, விக்னேஸ்வரன் தலைமையிலான கட்சி சொல்லியிருக்கு, தமிழ் கூட்டணி சொல்லியிருக்கு. எல்லாரும் தானே சமஷ்டிக்கு ஓமன்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரு குண்டூசியை கூட தூக்கையில தானே. அப்படி என்றால் சமாதானத்தை ஏற்படுவது எவ்வளவு இலப்பான காரியம். ஆனால் நீங்களோ சாம்பல் மேட்டில் ஏறி நின்று கொண்டு, தமிழ் மக்களை இடித்த சாம்பல் மேட்டில் ஏறி நின்று கொண்டு கொடி கட்டி பறக்கிறீர்கள். தமிழ் மக்களின் முதுகுகளில் அடித்து நொறுக்கி வீழ்த்தப்பட்ட தமிழ் மக்களின் முதுகுகளில் இருந்து ஏறி நின்று கொண்டு சத்தம் போடாத, மூச்சு காட்டாதே, அதுதான் சமாதானம் என்று சொல்கிறீர்கள். சுயத்தை ஏற்றுக்கொள்வதில் இருந்தே உரிமை பறக்க முடியும். உரிமையை ஏற்றுக்கொள்வதில் இருந்தே சமாதானம் பறக்க முடியும். தமிழரின் சுயநிலை உரிமை அதை ஏற்றுக்கொள்ளும். அதிலிருந்து தான் சமாதானத்தை வளர்க்கலாம். தமிழ் மக்களை ஒடுப்பதிலிருந்து, எல்லோரும் ஒன்று என்று சொல்வதிலிருந்து சமாதானத்தை கொண்டு வர முடியாது. தமிழ் மக்களுக்கு உரிய சுயத்தை முதலேற்றுக்கொள். பாம்பு குட்டிக்கும் சுயம் உண்டு, சிங்க குட்டிக்கும் உண்டு, புலி குட்டிக்கும் உண்டு, பசு கன்றுக்கும் உண்டு. அதன் சுயத்தின் விடு, அதன் சுயத்தை ஏற்றுக்கொள். அந்த சுயத்தில் இருந்தே சமாதானத்தை கொண்டு வர முடியும். இப்போது நாம் சொல்லக்கூடிய விடயம் கொண்டதால் சமாதானம் என்பது உரிமையை ஏற்பதில் வந்து ஆரம்பிக்க வேண்டும். தமிழ் மக்கள் கேட்பது குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு பூரணமான சமஷ்டி ஆட்சி முறை. அதன் இயக்கத்தார் என்றால் சமாதானம் வரும். இல்லை என்றால் சமாதானம் இலங்கைக்கும் வராது, இந்திய உபகண்டத்துக்கும் வராது, இந்த கடலுக்கும் வராது. ஏனென்றால்
எப்படி கான்ஸ்டாண்டினோபிள் அல்ல ஸ்டாம்புல் எப்படி 1453ஆம் ஆண்டு துருக்கியர் நாம் கையில் வீழ்ந்த பின்பு உலக அரசியலை மாற்றியதோ, அதாவது கான்ஸ்டாண்டினோபிளை போல அல்லது ஸ்டாம்புல்லை போல கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இலங்கை இருக்கிறது. அதையும் முக்கியமாக ஈழத்தமிழர்களின் மண் இருக்கிறது. ஈழத்தமிழர்களும் இந்தியாவும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. இந்தியாவுக்கு விடிவெள்ளி ஈழத்தமிழர்களின் நிலம். ஈழத்தமிழர்களுக்கு பட்டப்பகல் தமிழகத்தோடு இணைந்த இந்தியா. இந்த ரெண்டையும் ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ள தவறினால் ஒன்றை சுகமாக சொல்வேன். 2 கலைமான்கள் அடிபடும் போது சிங்கக்கூட்டத்துக்கு இதை இலகுவாகிவிடும். 2 கலைமான்களுமே சிங்கக்கூட்டத்தின் வாயில் உணவாக மாறிவிடும். இப்பின்னணியில் ஈழத்தமிழர்களும் இந்தியாவும் உங்களோடு நீங்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த அரசியலின் உள்ளடக்கத்தை புரிந்து கொள்ள தவறுவீர்களே, ஆனால் இந்த பிராந்தியத்தில் தமிழீழ மண் இந்தியாவுக்கான ஒரு எதிர்கால விடிவெள்ளியாக இருக்கும். ஏனென்றால் இந்த பிராந்தியம் முழுவதையும் இராணுவமயமாக்க சிங்கள நாட்டால் கூடும். பாக்கினீரனை சீனாவின் கைக்கு போரால் 2 அல்லது 3 தசாப்தங்களில் இந்தியா 3 துண்டுகளாக உடையும். பாக்கினீரனை சீனாவின் கையில் போகக்கூடாது என்றால் ஈழத்தமிழர்களுக்கான உரிமையை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கு உண்டு. இதனை நான் முழு அறிவியல் நேர்மையுடனும் முழுமையான துணிச்சலுடனுமே சொல்கிறேன். எந்த விதமான பின்வாங்களுடனும் எந்த விதமான முதுகு நிலை வளைவுகளுடனும் நான் சொல்லவில்லை. ஈழத்தமிழர்களை நீங்களும் இந்திய எதிர்ப்புவாதத்தை கைப்பிடிப்பதை கைவிடுங்கள். ஒரு காலம் அகமை இருந்தது. இனி ஒரு ரியாலிட்டிக்கு வாருங்கள். இந்தியாவை நீங்களும் ஈழத்தமிழர்களை அடைக்காது விட்டால் எதிர்காலம் உங்களுக்கு இந்த கான்ஸ்டாண்டினோபிளின் வீழ்ச்சிக்கு பின்பு 5 நூற்றாண்டுகள் இந்த பிராந்தியம் முழுவதுமே ஐரோப்பிய மயமானது போல ஈழத்தமிழ் மண் விழுந்தால் இந்த கடல் முழுவதுமே விழப்போம். அடுத்து பெறும் 5 நூற்றாண்டுகள் இல்ல 10 நூற்றாண்டுகளுக்கு மேல் சீனமயமாக்கிவிடும். இந்தியா குறுகிய 3 அந்த நாடாக மாறும். இதுதான் வீசிக்கான உண்மை. இதை நான் எனது வரலாற்று அறிவு கூடாகவும் நான் கற்றுக்கொண்ட அரசியல் தத்துவங்களுக்கு கூடாகவும் சொல்கிறேன். நான் ஒன்று மேலிருந்த வாரியாக சொல்லவே இல்லை. நான் எல்லாவற்றையும் பொறுப்புடனும் அறிவியல் நேர்மையுடனும் உண்மையுடனும் துணிச்சலுடன் தமிழ் மக்களுக்கான உரிமையுடனுமே சொல்கிறேன். இந்தியாவின் நன்மைக்காகவுமே சொல்கிறேன். ஈழத்தமிழருடைய விடிவுக்காகவுமே சொல்கிறேன். இதை தவிர வேறொன்றும் இல்லை. இதனை நேர்மையாக எல்லோரும் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த அதர் சைட் ஆஃப் பாலிடிக்ஸ் என்பதை எல்லோரும் கருத்தில் கொள்ளுங்கள். இப்பொழுது ஜேபி பேசுகின்ற இந்த காதல் லீலைகளுக்கு முன்னும் இப்போது பேசிக் கொண்டிருக்கிற காதல் லீலைகளுக்கு பின்னும் இந்த பிராந்தியத்தில் வர இருக்கும் அந்த சைட் அறிவை பாருங்கள். ஜேபியுடைய முன்னைய காதல் லீலைகளில் எல்லாம் அடிதான் இருக்கிறார்கள். இதுவரை போகும் காதல் லீலைகளில் சமாதான காதல் லீலை. முதல் காதல் சிங்கள மக்களை காதலிக்கிறது யுத்த காதல் லீலை. தமிழ் மக்களை காதலிக்கிறதாக சொல்வது சமாதான காதல் இல்லை. எப்படி என்றால் மிதிக்கிறன் மிதிபடு, எழும்புவது சமாதானம் இல்லை. உரிமையை மறுப்பது யுத்தம். எங்கு உரிமையை மறுக்கிறையோ அங்கு யுத்தம் வெடிக்கும். சரி, மகாசேரன், நான் ஒரு குறிப்பொன்று எழுதி உங்களுக்கு போட்டிருந்தேன். அதை உங்க பிள்ளைகள்ல ஒரு மாணவிகள் யாரையாவது வாசிக்க சொல்லுங்க. ஓம் சார், ஓம் சார். தினியா அன்மியூட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகேவா, விளங்குதா? எமது விருப்பப்படி நாம் வாழ்வதற்கு பெயர் சுதந்திரம். உமது விருப்பப்படி நாம் வாழ்வதற்கு பெயர் அடிமைத்தனம். எமது விருப்பப்படி நாம் வாழ்வதற்கான கோட்பாட்டிற்கு பெயர் உரிமை. உமது விருப்பப்படி நீ எம்மை வாழச் சொல்வதற்கு பெயர் ஆதிக்கம். எமது உரிமையை நீ ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் சமாதானம். எமது உரிமையை நீ மறுப்பதற்கு பெயர் ஒடுக்குமுறை. ஆதலால் சுதந்திரமும் சமாதானமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். சுதந்திரத்தை மறுத்து ஒடுக்குமுறையை முன்னெடுக்கும் பொழுது அங்கு போராட்டம் வெடிக்கின்றது. நீ விரும்புவதை நீ செய்வதற்காக உனக்கு இருக்கும் உரிமையை போல் நாம் விரும்புவதை நாம் செய்வதற்கு எமக்கு இருக்கும் உரிமைக்கு பெயர்தான் சமத்துவம்.
ஓர் இனத்திற்கு இருக்கக்கூடிய தேசிய சமத்துவத்தை மறுத்து அந்த இனத்தின் மீது இன்னொரு இனத்தின் ஆதிக்கத்தை நிறுவுவதற்கு பெயர் சமத்துவம் அல்ல. அது எஜமானுக்கும் நாய்க்கும் இருக்கக்கூடிய அடிமைத்தனம். அதாவது எமது உரிமையை நீ ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் சமாதானம், அந்த உரிமையை நீ மறுப்பதற்கு பெயர் யுத்தம். உமது அந்த ஆதிக்கத்திற்கு எதிராக நாம் போராடுவதற்கு பெயர்தான் விடுதலை. அதாவது மொத்தத்தில் விடுதலைதான் சமாதானத்தை தருமே தவிர கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கான பேரின இனமயமாக்கல் அல்ல. நன்றி. நன்றி பிள்ளை.